ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் செஞ்சுருக்கிறது நியூ இயர் அன்றைக்கி எங்கள் வீட்டு டிஃபன் ஒயிட் சிக்கன் குருமாவும் ஆப்பமும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு ஆப்பத்துக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே பச்சரிசி ஒரு 1.5 டம்ளர் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்து அரைச்சிக்கிறேன். 2 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு, 1 கப்பு தேங்காய் துருவல், இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது எப்படின்னா ஈஸ்ட்டு போட்டு அரைக்கும்போது நம்ம உடனே சுடலாம். ஒரு 1/2 hour வச்சா போதும், மாவு பொங்கிடும். நான் போன வாரம் செய்யும்போது பார்த்துட்டு இருக்கும்போது பொங்கி ஊற்றிடுச்சு மாவு. அவ்வளோதான். இது கொஞ்ச நேரம் வச்சா போதும். அந்த ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் மாவு அப்படியே பொங்கிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாக வந்துடுச்சு. அதை இது பண்ணி விட்டுட்டேன். சிக்கன் குருமா தாளிச்சிக்கலாம். மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 5-10 தேங்காய் பத்தை, அதில் கருப்பெல்லாம் எடுத்துட்டேன். ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 2 சின்ன ஸ்பூன் உடைச்சக்கடலை. இது நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எனக்கு காரம் வேணுன்றதுக்காக நான் மிளகு போட்டிருக்கேன். மிளகு போடுறதுனா போடலாம், போடாமையும் போடலாம். ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு 4 ஸ்பூன் 4 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு 5 சின்ன துண்டு பட்டை, 2 பெரிய வெங்காயம் மெல்லிசாக வெட்டினது, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், லைட்டாக வதக்குனா போதும். ரொம்ப டார்க் ப்ரௌன்லாம் வேண்டாம், இந்த அளவுக்கு வதக்குனா போதும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதில் இது என்னோடய மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் ஒயிட் குருமா. இஞ்சி பூண்டும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி போடாமல் செய்வாங்க, நான் தக்காளி போடுறேன். ஒரு 2 சின்ன தக்காளி வெட்டி அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு வாசனை போக வதக்கிட்டு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் சேர்த்துக்கலாம். இது தயிரில் கறியை ஊற வச்சு தக்காளி ஆட் பண்ணாமல் செய்வாங்க, பால் விட்டு செய்வாங்க, மிளகு அரைக்க மாட்டாங்க, பச்சை மிளகா அரைக்க மாட்டாங்க, கீரி போடும். நிறைய மெத்தடில் ஒயிட் குருமா செய்யலாம். இது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். தக்காளியை ரொம்ப குழஞ்சி வதங்கணும் இல்லை, கறியோடு வெந்துடும் அது. இப்போது கறியை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு அந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தோடு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கலாம். இப்போ நேரம் மூடி போட்டு வைக்கிறேன். இப்போ கறியிலேருந்தே தண்ணி வந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ தண்ணி. இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு அதை இதில் ஊற்றிடலாம். தண்ணியும் விட்டுருங்க, நிறைய தண்ணியே ஊற்றிடுங்க. ஏன்னா இதில் இருக்க இந்த முந்திரி உடைச்சக்கடலை இதெல்லாம் வெந்து வரும்போது திக்காயிடும். அப்புறமா பச்சை தண்ணி ஊற்றினா குழம்பு நல்லா இருக்காது. அதனால் கறி வேகிறதுக்கு நமக்கு என்ன பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை எக்ஸ்ட்ராவே ஊற்றி கொதிக்க விடலாம். அப்போ தான் அது நல்லா கொதித்து வரும்போது நம்ம கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம மிளகு போட்டிருக்கனால லைட்டாக குழம்பு கலர் மாதிரி இருக்குது. மிளகு அரைக்காமல் கடைசியாக கூட நம்ம கொஞ்சம் போடலாம், அப்போது இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இப்போ எல்லாமே வெந்துடுச்சு, வாசனைலாம் போயிடுச்சு. சிம்மில் வச்சிங்கன்னா நல்ல எண்ணெய் கசிஞ்சு வரும் பாருங்கள். நல்ல மேலெல்லாம் ஊற்றின எண்ணெய்லாம் மேலே கசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை இல்லைன்னா புதினா, கொத்தமல்லி புதினா போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஒயிட் கிரேவி. இந்த சப்பாத்தியோட, பரோட்டாவோட, ஆப்பத்தோட, தோசையோட எல்லாத்தோடையும் இருக்கும். நான் ஏற்கனவே இந்த பக்கம் டைம் அதுன்னு ஒரு பக்கம் ஆப்பம் ஊற்றிட்டேன் ஸ்டவ்வில். ஒரு 2 ஆப்பம் ஊற்றி காட்டுறேன். இது இன்ஸ்டண்ட்டாக ஈஸ்ட் போட்டு செய்யும்போது இன்ஸ்டண்ட்டாக உடனே சுடலாம். அரிசி மட்டும் ஊற வச்சா போதும். இதே மாவு அரிசி மாவு போட்டு கூட இதேமாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஆப்பம் சுடலாம்.
அரிசி மாவு தேங்காய்லாம் போட்டு மிக்சியில் இதே மாதிரி ஈஸ்ட் போட்டு அரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு உடனே சுடலாம். அப்போது நல்லாயிருக்கும். இது நல்லா சாஃப்டாக நல்லாவே இருக்கும் அப்பம் இது. நான் இன்னொரு ஆப்பம் மெத்தட், ட்ரெடிஷ்னல் ஆப்பம் மெத்தட் போட்டிருக்கேன். ஊற வச்சு சாதம் போட்டு அரைக்கிறது, இல்லைன்னா இந்த மாவையே எடுத்து கஞ்சி காய்ச்சி அதில் ஊற்றி வச்சு திருப்பியும் 8 ஹவர் புளிக்க வச்சு செய்கிறது. இது வந்து அரைச்சிட்டு புளிக்க வைக்கலாம் வேண்டாம், உடனே சுட்டு சாப்பிட்லாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஆப்பம், எத்தனை ஓட்டை ஓட்டையாக எவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு தேங்காய் உடைச்சதில் 3/4 தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுட்டு மிச்சம்தான் வந்து குருமாவுக்கு அரைச்சேன். பாருங்கள் சூப்பரான ஆப்பமும் ஒயிட் சிக்கன் கிரேவியும் தேங்காய் பாலும். நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.